ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெயிலியர் வெர்சஸ் வின்னர் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம் இன் யோர் தாட். என்னோட தாட் என்ன அப்படின்னா, ஃபெயிலியருக்கும் வின்னருக்கும் இதில் வந்து ஃபெயிலியர் வின்னர் அப்படின்னே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம காலேஜ் செமஸ்டர்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரும். இப்போ வந்து நம்ம செமஸ்டருக்கு ஒரு 1 மந்த் நம்ம சாலிடாக கொடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 100 மார்க்குக்கு நம்மளால் 90 ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு அந்த ஒரு ரிவார்டு அங்கவே கிடைச்சிருதா? இப்போ வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ எனக்கு மட்டும் கிடைக்க போகிறதில்ல. இப்போ படித்த எல்லாரும் அவ்வளோ டைம் கொடுத்து படித்த எல்லாருக்குமே அந்த ரிவார்டு கிடைக்குது. அவங்க வந்து 90% எடுத்து பாஸ் ஆகுறாங்களா? ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பரண்ட்டுன்னு வரும்போது, நீங்கள் எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு டே அண்ட் நைட்டாக படித்தாலுமே அந்த 2000 வேக்கன்சிக்கு தான் அவங்க 2000 பேர் தான் உள்ளே போகிறாங்க அப்படின்னா, அந்த மீதி போட்டவங்க எல்லா எஃபோர்ட்ஸுமே வந்து அவங்க ஃபெயிலியர் ஆகும். எனக்கு தெரிலங்க. மேபி இந்த மாதிரி எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்க 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாருமே எனக்கு என்னவோ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் தோணுது. ஏன்னா ஒருத்தங்களால் அவங்க அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு டே அண்ட் நைட்டாக அவங்களோட உழைப்பு எல்லாத்தையுமே கொடுத்து இதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னா, அதையுமே நான் சக்ஸஸாக தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ ஒரு சோஷியல் மீடியா இருக்க டைமில் நம்மளால் வந்து கான்சன்ட்ரேட் ஒரே இடத்துல பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதே மீறி அவங்க வந்து ஒரு இவ்வளோ ஹார்ஸை ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுவே அவங்க சக்ஸஸாக தான் எனக்கு தோணுது. மேபி இப்போ நம்ம நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாருக்குமே வேலை அப்படின்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் தான். ஏன்னா எல்லாருமே டே நைட்டு தான் படிக்கிறாங்க, எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு 2000 4000 வேக்கன்சிக்குள்ளே இருக்கவங்க தான் சக்ஸஸ்ஃபுல், மீதி இருக்கவங்களாம் படிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்களை ஃபெயிலியராகவும் சொல்ல முடியாது. மேபி இவங்களுமே சக்ஸஸ் ஆதாங்க எனக்கு தோணுது. இவ்வளோ நாளாக படிச்சிருக்காங்க, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கும் ஒரு கோலை நோக்கி போயிருக்காங்கல்ல, அதுவே எனக்கு என்னமோ சக்ஸஸாக தான் தோணுது. ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரிக்கு கட்ஸ் இருக்கும், அதை சூஸ் பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சு அதை சூஸ் பண்ணி பண்ணுறாங்கல்ல. மேபி இதுவே நான் அவங்கள சக்ஸஸாக தான் நினைக்கிறேன்.